ஹalleluya. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. என் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் என் தகப்பன் கொடுத்த அற்புதமான நேரத்திற்காய் அப்பா ஸ்தோத்திரம். கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வந்து அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய சன்னிதானத்தில் அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு கர்த்தரை உயர்த்தி பாடுவது எத்தனை இன்பம், எத்தனை பாக்கியம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் கிருபை பெற்றவர்கள் அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா, அத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும் பொழுது அப்பா உம்முடைய கண்கள் எங்கள் மேல் பட்டதினால் நன்றிப்பா. எங்களுக்கு கொடுத்த அப்பா கிருபைக்காய், ரட்சிப்புக்காய், மீட்புக்காய், நித்திய ஜீவனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. ஒருபோதும் எங்களை கைவிடாத தெய்வம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீரே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம தகப்பனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்பா, எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியில கர்த்தர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க, எங்களை சுமந்து வந்திருக்கிறீங்க அப்பா. ஆச்சரியமா எங்களை பாதுகாத்துட்டு வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்பா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி அப்பா ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீரண்டை எங்களை கொண்டு போய் நீர் சேர்த்திருக்கீங்கப்பா. எங்களை தூக்கி பிள்ளையாய் சுமந்து வந்திருக்கீங்கப்பா. அப்பா, மாறாவின் கசப்பை எங்களுக்கு மதுரமாய் மாற்றி கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. சோதனைகள் சூழ்ந்த பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா சோர்வின் மத்தியில இருக்கும் பொழுது உம்முடைய கரத்தினால அனைத்து எங்களை பாதுகாத்து இருக்கிறீங்கப்பா. சொல்லி முடியாத நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்தவரே. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? கண்ணீரோடு அப்பா திரும்பி பார்க்கிறேன் அந்த பாதையை. கண்ணீரோடு கர்த்தாவே நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தப்பா அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்.
நீர் எத்தனை நல்லவராய் இருந்திருக்கீங்கப்பா, ஆச்சரியமாய் இருந்திருக்கீங்கப்பா, அதிசயமாய் நடத்திருக்கிறீங்கப்பா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நீ செய்த சொல்லி முடியா நன்மைகளுக்கு, அப்பா எண்ணி முடியாத நன்மைகளுக்கு கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி, கோடி நன்றி. சோதனைகள் சூழ்ந்த வேலை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேலை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே, சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே. நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். சொல்லுங்க, நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி தகப்பனே. அப்பா நீர் எத்தனை நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், அப்பா அப்பா தாயாய், தகப்பனாய், அப்பா நண்பனாய், எங்களுக்கு எல்லாமாய் இருந்து நடத்தி வந்திருக்கீங்கப்பா. நன்றி. எல்லா உறவுகளையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ருசிக்கும்படியாய் கர்த்தர் செய்திருக்கீங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மகிமைப்படுத்துவே, மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. நன்றி சொல்லுவேன் அப்பா, நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்துக்கு அப்பா கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. அப்பா எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாது என் தகப்பனுக்கு நாங்கள் நன்றி சொல்வதற்கு. அப்பா ஸ்தோத்திரம். ஆச்சரியமாய் அதிசயமாய் உம்முடைய கரம் எங்களை நடத்தியது அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா நாங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அப்பா பாதையை நீர் ஆண்டவரே விசாலமாக்குனீங்களே அப்பா. கால்கள் வலுவாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொண்டீரே அப்பா. ஸ்தோத்திரம். எத்தனை நேரங்களை சத்துருங்களை விழ பண்ண நினைத்த போதும் கர்த்தருடைய கரம் எங்களை தாங்குச்சேப்பா. நன்றி நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. உம்முடைய அன்பிற்கு நன்றி. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அநேக வேலையில நாங்க தான்ப்பா உங்களை விட்டு தூரமாய் ஓடி போயிடுறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை உதறி விட்டு ஓடி போயிடுறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். உடைய சத்தம் கேட்க முடியாத இடத்துக்கு ஓடி போயிடுறோம் ஆண்டவரே அப்பா. ஆனாலும்
கர்த்தர் எங்களை தேடி வர்றீங்கப்பா. எங்களை ஒரு நாள் நீர் ஆண்டவரை விட்டு விலகலை ஆண்டவரே, எங்களை கைவிடலை ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களை தேடி வந்ததே சுவாமி. அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறதே ராஜா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நீ தேவனிடத்திலிருந்து உன்னை ஒளித்து கொள்ள இயலாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவர்கிட்ட இருந்து உன்னால ஒளித்து கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய கரம், அவருடைய கண்கள் நம்ம ஒவ்வொருவர் மேலையும் பதிந்திருக்கிறது. எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்படுது, பகலில் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல இதே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்த அதே தேவனுடைய சத்தம் இப்ப என்னத்தை கொண்டு வருது தெரியுமா? பயத்தையும் திகிலையும் அவர்களுக்கு கொண்டு வந்தது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல. அவ்வளவு ஆசையாய் ஓடி பிள்ளைகளை கூப்பிடும் பொழுது, ஆதாமே நீ எங்க இருக்க, ஏவாளை எங்க இருக்கன்னு போது அவ்வளவு ஆசையா அப்பான்னு ஓடினவங்க இப்ப அவர் கூப்பிடும் பொழுது ஆதாமே எங்க இருக்கன்னு போது போய் ஒளித்து கொண்டாங்களாம். தேவனுடைய நடையிலேயோ சத்தத்திலேயோ ஏற்பட்ட மாற்றத்தினால் அல்ல, இந்த மனிதர்களுடைய சுவாபத்தில் ஏற்பட்ட மாற்றமே அவர்களுக்கு திகிலை கொண்டு வந்தது. இன்று கூட பயமும் திகிலும் நம் சுற்றுப்புற சூழ்நிலைகளினால கொண்டு வரப்படுவதில்லை, நம் உள்ளான ஜீவியத்தின் நிலைவரமே அவற்றின் காரணமாய் இருக்கிறது. ஆதாம் நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்தேன் என்று சொல்வதற்கு பதிலாக, நான் உமது கட்டளையை மீறினதினால் பாவம் செய்ததினால் பயந்துட்டேன்பான்னு சரியான விதத்துல அறிக்கை செய்திருந்திருக்க வேண்டும்ல. ஆதாம் தன்னை தேவனிடமிருந்து ஒளித்து கொண்டது மாத்திரமல்ல, உண்மையையும் ஆண்டவருக்கு மறைத்துட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மனிதன் அத்தி இலைகளினால மூடிக்கொள்ள முயன்றான் இல்ல, ஆனாலும் அது அவனுக்கு உதவல. நம்முடைய சுய நீதிகள் எல்லாம் தேவனுடைய பார்வையில அழுக்கான கந்தைகள் மட்டும்தான். பாவமானது மனிதனுடைய நல் மனசாட்சியை அவனிலிருந்து எடுத்து போட்டு அவனுடைய பார்வையிலும் தேவனின் பார்வையிலும் அவனை நிர்வாணியாக்கிற்று. இப்போது அவன் தனக்கு சற்றும் அடைக்கலமாய் இருக்க முடியாதவற்றை அடைக்கலம் என்று எண்ணி அவற்றினால் தன்னை மறைத்து கொள்ள நாடி ஓடுறான். தேவனே நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். மனிதன் தேவனிடமிருந்து தன்னை ஒளித்து கொள்ளும்படி எங்கு போய் பதுங்க முடியும்? சகலமும் அவருக்கு முன்பாக, அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எபிரேயர் 4:13 சொல்லப்படுது. ஒரு காலம் வரும், அப்பொழுது பொய்யான அடைக்கலங்கள் அனைத்தும் எங்கேயும் போய் ஓட முடியாது, ஒளிய முடியாது. தேவனாகிய கர்த்தர் பகிரங்க வருகையில வரும் பொழுது ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவருக்கு பயந்து எல்லாம் மலை குகை எல்லாம் போய் ஓடி ஒளிவாங்களாம். அது அத்தனையும் அவர்களை விட்டு அகன்று போகுமா. பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். ஏசாயா 28:17 வாசிக்கிறோம். நம்முடைய எல்லா பொய்யான அடைக்கலங்களையும் விட்டுவிட்டு நம்முடைய தவறுகளை மூடி மறைக்கவோ தேவனிடமிருந்து ஒளித்துக் கொள்ளவோ முயற்சிப்பதற்கு பதிலாக தாவீதை போல சொல்லுவோம், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாதுப்பா. உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீங்கப்பா. நான் ஒளிப்படத்துல தங்கி அங்க இருந்தாலும் அங்கேயே இருக்கிறீங்க. எங்க போனாலும் உம்முடைய கரம் எங்களை நடத்துகிறது. எங்களால ஒளித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாக நாங்கள் எங்கே போவோம்? ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்பா உம்மை விட்டு நாங்கள் எங்கேயும் ஓட முடியாது ஆண்டவரே. என் தகப்பன் அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் வாஞ்சித்து வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்கப்பா.
அப்பா எங்களை மறந்துடாதீங்கப்பா, எங்களை விட்டு விலகிராதீங்கப்பா, உங்க முகத்தை எங்களுக்கு மறைச்சிடாதீங்கப்பா. எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆவலாவே இருக்கணும். அந்த சத்தம் எப்பொழுதும் எங்களுக்கு இனிமையாவே இருக்கணும். ஆண்டவர் விட்டு தூரம் போனாதான் அந்த சத்தம் எங்களுக்கு கஷ்டமா தெரியும். ஐயோ ஆண்டவர் கூப்பிடுறாரே, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போகணுமேன்னு ஒரு சலிப்பு தட்டும். ஆண்டவரே உங்களை விட்டு நாங்க தூரம் போக கூடாது, தகப்பனோட நிழல்லையே இருக்கணும் சுவாமி. எங்களுக்கு அடைக்கல பட்டணம் நீங்க தான்ப்பா. ஆண்டவரே அப்பா, எத்தனை காரியங்களை ஆண்டவரே அத்தி இலைகளை வச்சு எங்களுடைய பாவத்தை மறைக்க நினைச்சாலும் ஆண்டவரே அப்பா, அதெல்லாம் நிரந்தரம் அல்ல ஆண்டவரே. எங்களுடைய நீதி அழுக்கான கந்தை. என் தகப்பன் தான் எங்களுக்கு மகிமை, என் தகப்பன் தான் எங்களுக்கு பாதுகாப்பு, என் தகப்பன் தான் எங்களுக்கு கேடகம், என் தகப்பன் தான் எங்களுக்கு அரணாய் இருக்கிறீங்கப்பா. உங்க மறைவிடத்துல இருக்கணும் சொல்லலாமா ஆண்டவரை பார்த்து? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களை விட்டு விலகாத தெய்வம் நீங்கப்பா. அப்பா எங்களை மறவாத தெய்வம் ஆண்டவரே. என் தகப்பன் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் அப்பா ஸ்தோத்திரம். இந்த மாலை வேலையில ஆண்டவரே அப்பா உம்மை வாஞ்சித்து வந்திருக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? யோனாவை போல நாடி தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நாடி தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? நான் எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு வில
எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? நான் எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? கரங்களை உயர்த்தி என்ன மறக்காதீங்க இயேசப்பா, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்க கூடயே இருங்கப்பா. உங்க பிரசன்னம் எப்பொழுதும் எங்களுக்குள்ள இருக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரிக்கத்தாவே, உங்களை விட்டுட்டு எங்கப்பா ஓட முடியும்? எங்க எங்கனால போக முடியும் சுவாமி? சீஷர்களை பார்த்து நீங்க கேட்கும் பொழுது நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? அநேகரப்பா பாடுகளை பார்த்து, நிந்தைகளை பார்த்து, அவமானத்தை பார்த்து, ஆண்டவரே கிறிஸ்துவ வாழ்க்கை பஞ்சுமெத்தே நினைச்சு வந்தோமே, இது முட்கள் உள்ள பாதையால இருக்கு, கரடு முரடான பாதையால இருக்கு, இடுக்கமான பாதையால இருக்கு. ஆண்டவருக்குள்ள வந்ததுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை எங்கனால தாங்க முடியல. ஜெபம் பண்ணி பார்த்தோம், ஏதும் பதில் கிடைக்கல. ஆண்டவர் மேல இருந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பிச்சு. இது கடினமான உபதேசம். யார் இதை பின்பற்றுவார்கள்? அநேகர் பின்மாற்றத்துல போயிட்டாங்களப்பா. அநேகர் போயிட்டே இருந்தாங்களே. உங்களை கடைசி வரைக்கும் பின்தொடர்வேன்னு சொன்னவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்களேப்பா. இந்த நாளிலும் மக்கள் அப்படி இருக்காங்களே, அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்களே. ஆண்டவர்ட்ட வந்த இந்த பாடுகளை எங்களால தாங்க முடியல, இந்த கஷ்டங்களை பொறுத்து கொள்ள முடியல. ஆண்டவர் இல்லாம வாழ்ந்தா அந்த பாடுகள் இல்லையே, கஷ்டங்கள் இல்லையே என்று கர்த்தரை விட்டு விலகி போகிற ஒரு கூட்டம் அநேகம். ஆண்டவர், அதனாலதான் நீங்க பார்த்து கேட்டீங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கீங்களான்னு பேதுரு சொல்றாரு. எப்படி பாப்போம்? நாங்க எங்க போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல இருக்கேப்பா. எங்களுக்காக இந்த பூமியில இறங்கி வந்த தெய்வம் நீங்க இருக்கீங்களப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எல் ஷடாய் எங்களோடு கூட இருக்கீங்க. எத்தனை பாக்கியம்! உங்களை விட்டுட்டு நாங்க எங்கப்பா போவோம்? உங்களை விட்டு எங்களால வாழ முடியாது ஆண்டவரே. எங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஆண்டவரே. என் தகப்பன் எங்க கூட இருக்கணும், என் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கணும். யோபு சொல்லுவாரு, எனக்கு மற்ற காரியங்கள் கூட வேதனை கொடுக்கலப்பா. எனக்கு வந்த பலவீனமோ, வியாதியோ, இழப்போ, ஒரே நாள்ல நான் இழந்து போன காரியங்கள் அநேகமாய் இருந்தாலோ அது கூட எனக்கு வேதனை கொடுக்கல. என் கர்த்தர் சத்தத்தை நான் கேட்க முடியல. முன்னாக பார்த்தாலும் அவர் இல்லை, பின்னாடி பார்த்தாலும் அவர் இல்லை, என்னை சுற்றிலும் பார்க்கிறேன் அவர் இல்லை. அதுதான்ப்பா எனக்கு வேதனை கொடுக்குது. உங்க பிரசன்னம் எப்பொழுதும் என் கூட இருக்கணும். உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லணும். தாவீது சொல்லுவாரு, அப்பா உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட எங்களால வாழ முடியாது. எங்களோடு கூட இருந்து எங்களை ஆற்றி தேற்றுகிற கர்த்தர் நீங்கப்பா. உங்க பிரசன்னம் இல்லாமல், என் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எங்களால வாழ முடியாது ஆண்டவரே. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த தெய்வம் நீர் நல்லவரப்பா. கோடி நன்றி சொல்லுவோமா? ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, சுவே இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. சொல்லுமா? உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான்
பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே. சப்பா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். அப்பா ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இசையா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வேன், கூடவே வைத்துக் கொள்வேன். வருகையில் எடுத்துக்கொள்வேன், கூடவே வைத்துக் கொள்வேன். அப்பா கூடவே வைத்துக் கொள்வீர் எங்களை. அப்பா கூடவே வைத்துக் கொள்வீர். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வேன், கூடவே வைத்துக் கொள்வேன். வருகையில் எடுத்துக்கொள்வேன், என்னை கூடவே வைத்துக் கொள்வேன். ராஜா, என்னை கூடவே வைத்துக் கொள்வேன். இயேசுவே, என்னை கூடவே வைத்துக் கொள்வேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், அப்பா, என்ன சொல்லி நான் துதிப்பேன்.
நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா கோடி நன்றி. யோபு சொல்லுவாரு, சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். அவர் ஒடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒடுக்கி போக விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். சொல்லுங்களேன், அவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலக மாட்டார். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். என்னையும் என்னுடைய சந்ததியும் கர்த்தர் வாழ வைத்து அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு உங்களை நேசிக்கிறோம்ப்பா, உங்களை நேசிக்கிறோம்ப்பா. நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரைகளை கைவிடாதபடி வழி நடத்துகிற எங்கள் அன்பு தெய்வத்தை நாங்கள் நேசிக்கிறோம் சாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களை நடத்துங்க. ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். உண்மையாய் சொல்லுவோமா? நான் உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். உண்மையாய் உம்மை நேசிக்கிறோம் சுவாமி. எங்கள் உயிரை காட்டிலும் உங்களை நேசிக்கிறோம் ராஜா. நன்றி, நன்றி. கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஜீவனே நீங்க தான்ப்பா, எங்க ஆதாரம் நீங்க தான். அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, என் தகப்பன். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்த நேசத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபையை கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். அத்தனை அன்புப்பா எங்க மேல. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். ஆராதனையில் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி. அப்பா எங்களை ஆராதிக்க வைத்ததற்காய் நன்றி. சுகந்த வாசனையாய் கட்ட நீரே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்காய் நன்றி. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மீதியான வேலையும் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம பைபிள் கேரக்டரை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த நாளில் மகதலேனா மரியாளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிறதான சிஸ்டர் டெய்சி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை தந்த தேவனுக்கு முதலாவது நம் உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து நாம் நன்றி செலுத்துவோம். துதியில பிரியப்படுகிற கர்த்தர் இந்த ஆராதனையில மகிமைப்பட்டதுக்காக என் தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளில கூட நம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட பாத்திரம் மகதலேனா மரியாளை குறித்து இந்த நாள்ல தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
நாட்களில் கூட வேதத்தில் அநேக சகோதரிகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். மரியாளை குறித்து பார்க்கும் பொழுது 5 விதமான மரியாள்களை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கன்னியாகிய மரியாள், இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாளை குறித்தும், அதே போல மகதலேனா மரியா, கிளையப்பா மரியாள் என்று சொல்லி, மாட்குவின் தாயாகிய மரியாள் என்று சொல்லி 5 விதமான மரியாள்களை குறித்து வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில கூட யோவான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 27ஆம் அதிகாரத்துல 55, 56 வசனங்களில விதமாய் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 27, 55, 56. மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும், யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், செபெதேவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில கூட இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு தேசங்களுக்கு, ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் அவர் கடந்து செல்லும் பொழுது அவருக்கு பின்னாக அநேக பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்கள் சென்றவர்களும் உண்டு, அறியாதவர்களும் சென்றவர்கள் உண்டு. இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்துல நின்று பார்த்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அவருக்கு பின்னாக இந்த நாட்களில கூட அந்த அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலும் அநேக ஸ்திரீகள் அவருக்கு பின்னாக சென்று ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரியாகத்தான் இந்த மகதலேனா மரியாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்களும் இந்த நாட்களில் அந்த பாடுகளுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் உட்படுத்தப்பட்ட பொழுது, அந்த பாடுகளோட இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையில் அறையப்படும்படி ஒப்பு கொடுக்க கடந்து கூட்டி செல்லும் போது அவருக்கு பின்னாக கடந்து செல்கிற ஒரு கூட்டத்தார்ல இந்த மகதலேனா மரியாளை குறித்தும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய வாழ்க்கையில லூக்கா 8:2 நம்ம இப்படியே வேதம் சொல்லுகிறது. அவருடைய வாழ்க்கையில தேவன் அவரிடத்துல இருந்து அநேக பிசாசுகளை துரத்தி இருந்ததை பார்க்கிறோம். அவருடைய சரீரத்திலிருந்து 7 விதமான பிசாசுகளை தேவன் அவளுடைய சரீரத்திலிருந்து துரத்தி ஒரு விடுதலையை கொடுத்ததை பார்க்கிறோம். லூக்கா 8:2 இப்படியாய் சொல்லுகிறது. அவள் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாளும் அப்படி என்று சொல்லி அந்த வசனத்துல விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அநேகருக்கு தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். அதே போல 7 பிசாசுகள் நீங்கின ஒரு சகோதரியாகவும் இந்த மகதலேனா மரியாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் தன்னை விடுதலையாக்கின விதத்துல அவள் தேவனோடு கூட அவருக்கு பின்னாக சென்று ஊழியம் செய்யக்கூடிய ஒரு கிருபைகளையும் அநேக ஸ்திரீகள் பெற்றிருந்தார்கள். அதுல விசேஷமாய் மகதலேனா மரியாளை குறித்து சொல்லப்படுகிறது. ஏன்னா அநேக ஸ்திரீகள் அவர்களோடு கூட போகும் பொழுதும் அந்த இடத்துல மகதலேனாவுடைய மரியாளுடைய பெயரை அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக தேவன் அந்த நாட்களில பாத்தீங்கன்னா பல பேருடைய பெயர்கள் இதுல சொல்லப்படாமல் இருக்கிறது. ஆனால் சொல்லப்பட்ட பெயர்களில பெண்களில அநேக மரியாள்களை குறித்தும் அந்த இடத்துல அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மகதலேனா மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில பெற்ற அற்புதத்தின் நிமித்தமாகவோ அல்லது எந்த காரியத்தின் நிமித்தமாகவோ என்று தெரியாது. ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் அவருக்கு பின்னாக கடந்து வந்தவர்கள் மத்தியில இந்த சகோதரியும் ஒரு முக்கியமாக அந்த இடத்துல கருதப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த மகதலேனா என்ற பெயரினுடைய அர்த்தத்தை பார்த்தா அவங்க அந்த கலிலேயா நாட்டிலிருந்து அந்த கடலின் தென்மேற்கு கடற்கரையில் உள்ள மக்தலா என்ற நகரத்திலிருந்து வந்ததுனாலே அந்த பெயர் அப்படி வழங்கியிருக்கலாம் என்ற ஒரு காரியம் அது ஆராய்ச்சியில அப்படியே கூறப்படுகிறது. ஏன்னா அந்த மக்தலா என்ற ஊர்ல இருந்து அவங்க வந்ததுனால அவங்களுக்கு மகதலேனா மரியாள் என்ற பெயர் பெற்றிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அப்போ அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கென்று இப்படியாய் பின்னாக செல்லும் பொழுது கர்த்தர் தன்னை சந்தித்த விதம், தனக்கு விடுதலை கொடுத்த விதம், இதை எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்தவளாய் தேவனுக்கென்று அவர் கடைசி நேரம் வரைக்கும் அந்த மரணத்தை அந்த சிலுவையில் அவர் அறையப்பட்டிருக்கிற நேரத்தில கூட அந்த இடத்தை விட்டு விலகாதபடி தூரத்திலேயே அதை உட்கார்ந்து அந்த இடத்தை விட்டு விலகாதபடி தேவனோடு கடந்து சென்ற எல்லாரும் பல பேர் அந்த இடத்துல சிதறப்பட்டு போனாங்க, பின்வாங்கி போனாங்க, மறுதலித்து போனாங்க. ஆனால் ஒரு சில ஸ்திரீகள் அந்த ஸ்தலத்தை விட்டு அந்த கொல்கதா மலையில கல்வாரியில அடிக்கப்பட்ட பொழுது, அந்த பாடுகள் உட்படுத்தப்பட்ட பொழுது அவர்கள் அந்த இடத்தை விட்டு நீங்காதபடி
அந்த இடத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறாங்க. அப்போ கல்லறைக்கு அருகே எதிரே அவர்கள் உட்கார்ந்திருக்கிற காரியத்தை மத்தேயு 27:61 நம்ம வாசிக்கிறோங்க. எத்தனை பாடுகள் வந்தாலும் அந்த இடத்துல எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்களுக்கு விரோதமா எழும்பியிருப்பாங்க. நீங்க ஏன் இங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னு விரட்டியிருப்பாங்க. பல காரியங்கள் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தப்படும் பொழுது நடந்திருக்கும். ஆனாலும் தேவனுக்கென்று வைராக்கியமாக தேவனோடு கூட இந்த நடந்த ஸ்திரீகளில ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல அவருக்கு அந்த கல்லறையில அறையப்படுகிற நேரங்களிலும் அவர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த கல்லறையின் அருகே தேவனுக்கு நடக்கிற அந்த பாடுகளோடு கூட வேதனையோடு கூட அந்த இடத்தை நின்று பார்த்து கொண்டிருக்கதை நம்ம அப்படியாய் வேதத்துல வாசிக்கிறோம். அந்த ஆஹ் மத்தேயு 27:61 எப்படியாய் சொல்லப்படுகிறது. அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவனை விட்டு விலகாதபடி அவருக்கு பின்னாக ஊழியம் செய்து பாடுகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்படும் பொழுது அவங்க விலகி ஓடி விடாதபடி கர்த்தரோடு கூட அந்த பாடுகளிலும் தேவனே அவருடைய அன்பை ருசித்த அந்த மகளாக அவருக்கு பின்னாக கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அதே போல அந்த கல்லறைக்கு எதிராக உட்காருவதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்னாடி அந்த கல்லறையில வைத்த பின்னாடி அந்த இடத்துல முதல் முறையாய் அவர் மரியாளுக்கு தான், இந்த மகதலேனா மரியாளுக்கு தான் தேவன் வந்து தரிசனமாகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் அடக்கம் பண்ணி அவங்க போயிட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்கு காலையில எப்பொழுது விடியுமோ என்று காத்திருந்து, ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து பிரசங்கிக்கும் பொழுது அதையும் அவங்க கேட்டிருப்பாங்க. விடுதலை கொடுக்கறதையும் அவங்க பார்த்திருப்பாங்க. எல்லா காரியங்களோடு கூட அவருக்கு பின்னாக எங்கெங்கெல்லாம் அவர் போறாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் அவங்க கடந்து சென்றிருப்பாங்க. அப்போ அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அந்த மரித்து அவர் சரீரத்தை கொண்டு போய் ஒரு கல்லறையில வைக்கப்பட்ட பிறகு அவர் வைத்த இடத்தை வந்து அவங்க பார்க்கிறதை பார்க்கிறாங்க. மார்க்கு 15:45 இப்படியே சொல்லுகிறது. அவர் வைத்த இடத்தை வந்து அவர்கள் காலை வேளையில நேரமா வந்து தேவனுடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்தை வந்து பார்க்க வருகிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப தேவனுக்கு என்று எப்படி அவர் மேல ஒரு அன்புள்ளவர்களா, ஒரு வாஞ்சை உள்ளவர்களா, அவர் மேல உள்ள தாகம் என்ன பண்ணுது, அவங்கள உறங்க விடாதபடிக்கு காலை வேளையிலேயே தேவனை நோக்கி தேடி வரக்கூடிய ஒரு அன்பு அந்த மரியாளுக்குள்ள காணப்பட்டது. அவங்க காலை வேளையிலே எழுந்து ஆஹ் மார்க்கு 15:47 இப்படியே சொல்லுகிறது. அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள் என்று சொல்லி காலை வேளையில வந்து பார்க்கிறாங்க. அதே போலதான் யோவான்ல அவர்கள் வந்து அந்த இடத்துல நின்று அந்த தூதன் சொல்லும் பொழுது இயேசு வைத்த இடத்துல அவரை காணவில்லை என்று, அவர் இங்க இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்ன பின்னாடி அந்த இடத்துல நின்று அழுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு தேவன் தன்னோடு கூட இந்த தன்னிடத்தில் தன்னோடு கூட இல்லையே என்கிற ஒரு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு மனவேதனை அந்த மரியாளுக்கு ஏற்பட்டிருக்கும். எத்தனையோ பேர் இருந்தாங்க, சீஷர்கள் இருந்தாங்க. ஆனாலும் யாரும் அந்த கல்லறையிடத்திற்கு அதிகாலையில கடந்து வரல. அவங்க நேரப்பட எழுந்து அந்த கந்த வர்க்கங்களை எல்லாம் கொண்டு போய் அவர்களுக்கு செய்யும்படி போகணும்னு சொல்லி அது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அவங்க போகும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அப்பொழுது அவள் வந்து தேவன் வந்து அந்த இடத்துல நிற்கிறதே அவளுக்கு அது கர்த்தர் தான் என்று அறியாதபடிக்கு அவர் தோட்டக்காரர் என்று எண்ணி கேள்வி கேட்கறத பார்க்கிறோம். ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அதை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுதுதான் அவர் மரியாளே என்று அழைக்கிறார். மரியாளேன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அந்த வார்த்தை எப்பொழுதும் அவள் கேட்ட வார்த்தையா இருந்திருக்கு. எப்படி அவள் இந்த இடத்துல வந்து நின்று அழுகும்போது ஏசு அவளை பார்த்து கேட்கிறாரு, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள் என்று சொல்லி யோவான் 20 15, 16, 17 நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் மரித்து முதலாவது உயிர்த்து அந்த மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாக கூடிய ஒரு கிருபையை இந்த மரியாள் பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அவள் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையுமே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனாலும் என் கர்த்தரோடு கூட நடந்த விதத்தையும், அவரோடு கூட பயணித்த விதத்தையும் அவள் எந்த விதத்தில மறந்து போகாதபடிக்கு, அவர் மேல் கொண்ட ஒரு நேசமும், பாசமும் அவரை விட்டு விலகாதபடிக்கு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் எத்தனையோ அந்த இடத்துல காவற்காரர்கள் இருந்திருப்பாங்க. நீங்க இங்க வரக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ தடைகள் உண்டாகியிருக்கும். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் மீறி அந்த மகள் அதிகாலையிலே கடந்து சென்று கர்த்தர் அந்த இடத்துல இல்லை என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்துல நின்று எவ்வளவு ஒரு வேதனையில அவங்க அழுதுருப்பாங்க. அப்போ அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் அந்த இடத்துல அவர் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போகக்கூடிய அந்த நொடியிலும் மரியாள் அந்த இடத்துல வந்து அழுகிறதை பார்த்த கர்த்தர் அந்த இடத்துல வந்து ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அந்த இடத்துல கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அழுகிறாய் என்று சொல்லி கேட்டது அவள் என்ன நினைக்கிறா, அந்த மறுரூபமா இதுல இருக்கிறதுனால அவர் கர்த்தர் என்று அறியாதபடிக்கு, ஐயா நீங்க எடுத்துட்டு போனா கொடுத்துருங்க, அவரை நான் வைத்துக் கொள்ளுவேன், அவரை நான் எடுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த நாட்களிலும். நம்மளுடைய வாழ்க்கையில கூட மரியாளை போன்ற எத்தனையோ பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் வந்தாலும் அவரை கடைசி வரை இறுக பற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறதா? எத்தனை பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதான பலத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா தேவனோடு பின்னாடி அவர் கடந்து சென்ற மரியாளுடைய வாழ்க்கையில, அந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தாண்டி அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு மகா பெரிய கிருபை. அதை யோசித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில. நம்ம நெடுநாளா எந்த ஒரு விஷயமோ எதுவா இருந்தாலும் அது திடீரென்று நமக்கு கிடைக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமாய் அற்புதமாய் இருக்கும், அதிசயமாய் இருக்கும். நம்ம ஒரு காரியத்துக்கு இன்னைக்கு காலையில எனக்கு இப்படிப்பட்ட தேவை உண்டாண்டவரே அப்படின்னு சொல்லி இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம்ம கலங்கி நின்று காலை வேளையில கர்த்தர் அதை யார் மூலமாக எப்படியாக ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்யும் பொழுது அது எவ்வளவு பெரிய அதிசயமா இருக்கும். அந்த நாள் முழுவதும் நம்மளுடைய உள்ளம் வந்து ஆண்டவருக்கு எத்தனை நன்றி சொல்லியிருக்கும் நம்மளால எண்ணியே பார்க்க முடியாது. அவ்வளவு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை நம்ம செலுத்திக் கொண்டே இருப்போம், அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவரே நீங்க எப்படி இவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த நாள்ல நம்ம ஒரு செகண்ட் கூட விடாதபடிக்கு துதித்துக் கொண்டே இருப்போம். அப்போ அவருக்கு பின்னாக சென்ற ஸ்திரீகளில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனாலும் இந்த மகதலேனா மரியாளுக்கு கிடைத்த ஒரு பாக்கியத்தை பாருங்க. அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு கிருபை. முதல் முதல் அவர் உயிர் தெழுந்ததும் அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு கிருபை. எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பாருங்க அந்த மகளுக்கு கிடைத்தது. அப்போ அது கிடைத்தது மாத்திரம் அல்ல. அவர் சொல்றாரு, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என்னுடைய பிதாவினிடத்திற்கு நான் போறேன், என் தேவனிடத்துக்கு நான் போறேன்றத நீ போய் அவர்களிடத்துல சொல்லுன்னு சொல்லும் பொழுது அவள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு கிருபைகளை பார்க்கிறோம். இந்த காரியங்கள்லாம் முதலாவது சீஷர்களுக்கு தான் அது நடந்திருக்கணும். ஏன்னா அவரோடு கூட ரொம்ப நெருங்கினவர்கள் 12 சீஷர்கள்ல 11 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து அந்த காரியத்தை ஆண்டவர் மறுநாள் வந்து பார்த்திருக்கணும், ஏதோ ஒண்ணு செய்திருக்கணும். ஆனாலும் அந்த கிருபை அந்த மகளுக்கு மட்டும்தான் கிடைச்சது. அவங்க காலமே எழுந்து அதிகாலமே எழுந்து தேவனை தேடி போகும் பொழுது கர்த்தர் அவளுக்கு தரிசனமாகி அந்த தரிசனமான காரியத்தை தான் கண்டையும் சொல்லுகிற காரியத்தையும் போய் சொல்லக்கூடிய ஒரு கிருபைகளை கர்த்தர் இந்த நாட்ல அவர்களுக்கு அந்த மகளுக்கு கிடைக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். அவளை நோக்கி ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். அவளை கொண்டு தேவன் அந்த ஸ்தலத்துல தான் உயிர்த்தெழுந்த காரியத்தை அநேகருக்கு சொல்லும்படியாக கர்த்தர் அந்த மகளை அந்த இடத்துல வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிறோம், எல்லாம் செய்யறானாலும் இப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோமா? தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு கிருபை நாம பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். அதிகாலையை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தை இருக்கிறது. அதன்படி இந்த நாள்ல மகதலேனா மரியா பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாடுகள் வந்திருக்கும். அவங்க ஃபேமிலி பத்தி எது பத்தியும் நமக்கு தெரியாது. ஆனாலும் வேதத்துல அநேக இடங்களில இந்த மகளுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்களை தேவனிடத்துல பெற்றுக்கொண்ட மகள், விடுதலை பெற்ற மகள், அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டு போய் சீஷர்களுக்கு அறிவித்த மகள் என்று சொல்லி அந்த கல்லறையின் எதிரே அவர்கள் காத்திருந்து
தேவனை விட்டு விலகாதபடி அவர் அந்த ஊழியத்துக்கு போகும்போது மாத்திரம் அவருக்கு பின்னாக சென்றவர்கள் அல்ல. அவர் மரண பரியந்த, அதாவது சிலுவையில அவர் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவர் விடாது அவரோடு கூட பின்னோக்கி போகிறப்ப ஒரு சகோதரியா காணப்படுறாங்க. அவர் சிலுவையில அறையப்பட்ட பொழுதும் அந்த இடத்திலிருந்து விலகாதபடி அந்த இடத்துல அழுது கொண்டு காத்திருக்கிறவங்களா இருக்காங்க. அவரை அந்த சரீரத்தை கொண்டு போய் கல்லறையில வைக்கப்பட்ட பிறகும் அது காலையில போய் அதிகாலையில போய் தேவன் வைத்த இடத்தை பார்க்க ஆவலாய் ஓடி வரக்கூடிய ஒரு சகோதரியை காணப்படுறாங்க. அதே போல அப்படிப்பட்ட தேவனுக்குள்ளாக அவ்வளவு இறக்கமா ஓடின அந்த மகளுக்கு தான் முதலாய் கர்த்தர் தரிசனமாகி அவரை காணக்கூடிய ஒரு கிருபையை, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் அந்த இடத்துல அவங்க வாழ்க்கையில தேவன் அவ்வளவு நாள் அவங்க ஓடின காரியங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு புதிய அற்புதம் அவங்க வாழ்க்கையில நடந்தது போல அந்த நாள் அவங்க எப்படி நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எத்தனை பேருக்கு அவங்க சீஷர் இடத்துல போய் சொன்ன பின்னாடி சொல்லியிருப்பாங்க. அவங்கள அறிமுகமானவர்களை தேவனா இருந்தவருக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாங்க. அந்த நாள் நான் என் கர்த்தரை கண்டேன், என் கர்த்தரை கண்டேன், இயேசுவை கண்டேன் என்று சொல்லி அந்த வாய்ஸ் அவர்கள் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னதுமே மரியாளே அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே அவர்கள் அடுத்த செகண்ட் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்கிறாள். அப்போ அவ அந்த அந்த குரலை அவர் எவ்வளவாய் அந்த தேவனுடைய அன்பை ருசித்தவங்கள அந்த ஒரு வார்த்தைக்கு உடனே இதை என் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில அந்த இடத்திலேயே தேவனுக்காக அவங்க என் ஆண்டவர் தான் என்னோடு கூட பேசுகிறான்ற ஒரு செகண்ட்ல அவங்க உணர்ந்து கொள்ளணும்னா அவங்க எப்படியா ஆண்டவரோடு கூட அவருடைய அந்த அவருடைய சுவாசம், அவருடைய சத்தம், அவருடைய பேச்சு எல்லாவற்றிலும் அவங்க எவ்வளவு நெருங்கி ஜீவித்திருப்பாங்கன்றத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்போ அந்த அழுகிற சூழ்நிலையிலும் அந்த இடத்திலும் அவளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து ஒரு தேர்தலை கொடுத்து தேவன் அந்த இடத்துல நீ போய் சொல்லுன்னு சொல்லி அவர் பரத்துக்கு கடந்து செல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களும் தேவ சமூகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கிறோம். இன்னும் இன்னும் தேவனை அதிகமாய் தேடும் பொழுது அவரை தேடினால் கண்டடைவீர்கள் என்ற வார்த்தை ஒரு காலம் பொய்யாகாது. என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன வார்த்தை இந்த மரியாளுடைய வாழ்க்கையில எப்படி பொருந்தினதா இருக்குதோ அதே போல நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில நம்ம அவரை போல இந்த மகத்திலேயான மரியாதை போல நம்ம தேடும் பொழுது அவருக்கென்று நம்ம உண்மைத்துவமாய் ஜீவிக்கும் பொழுது அவருடைய பெயர் பிரஸ்தாபத்துக்கென்று அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே நம்ம அவருக்கு சாட்சியாய் வாழும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாய் வாழுகிறவர்களாய் இருப்போம். இந்த நாட்களிலும் அவருடைய வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்களை அந்த மகதலேனா வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் அநேக அற்புதங்களையும் அவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக செஞ்சிருக்கிறார். எல்லாவற்றையும் கூட இருந்து பார்த்த சீஷர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த மகதலேனா மரியாளுக்கு கிடைத்திருக்கிறது. அதே போலதான் அந்த நாள்ல நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாய் சத்ருவானவன் கொண்டு வந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயித்து எல்லாவற்றையும் தாண்டி எல்லா தடைகளையும் தாண்டி நம்ம கர்த்தருக்காக ஓடும் பொழுது அவருக்காக உழைக்கும் பொழுது ஒரு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுகிறவர்களா இந்த நாள்ல கர்த்தர் நம்மை அந்த நித்திய ராஜ்யத்துக்கு கடந்து செல்லும் பொழுது அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாளில கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் தேவ சமூகத்துல ஒரு விடாடி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆமாண்டவரே, பலதரப்பட்ட தடைகளும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் எது வந்தாலும் இந்த நாட்களில் இந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையில எப்படியாய் கர்த்தர் அவளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவருக்கு பின்னாக அநேக ஸ்திரீகளோடு கூட இவங்களும் கடந்து சென்று ஊழிய செய்யும்படியாக கர்த்தர் அவங்க வாழ்க்கையில கொடுத்த ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, ஒரு கிருபை, ஒரு இரக்கம், தயவு எல்லாவற்றிலும் ஆண்டவர் எப்படியா இந்த மகளை நடத்தினாங்களோ அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு தந்த ஆண்டவரை உம்மை தரிசிக்கக்கூடிய ஒரு கிருபை, உம்மை பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு கிருபை, அப்பா உம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து நாங்கள் அதை பற்றி கொண்டு நடக்கக்கூடிய ஒரு கிருபை, எந்த விதத்திலும் ஆண்டவரே என் தேவனுக்கு ஆண்டவரே தூஷணம் வராதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்ப அந்த மகள் எப்படியாய் தன்னுடைய சாட்சியை அந்த இறுதி நாள் வரை காத்து கொண்டார்கள். அதற்கு பின்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில பார்க்கும்போனா அவங்க ஊழியம் செய்து அவங்க ஒரு சாட்சியாய் மறுத்ததாக சரித்திரங்களில கூறப்பட்டிருக்கிறது. அப்படியாக ஒரு வாழ்வு இந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடம் எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஜீவித்திற்கும் அது நன்மை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நம்ம ஒரு விசை தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம்.
செபிப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற வேதத்தின் பாத்திரமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தேவனுக்கு பின் சென்ற ஊழியங்களிலே ஆண்டவரே, அந்த ஊழியர்களிலே அப்பா சகோதரிகளிலே ஆண்டவரே முதன்மையா இந்த நாளிலே அப்பா முதலான மரியாதை குறித்து நாங்கள் பார்த்தோமே தகப்பனே. அப்பா உம்மை எந்த விதத்திலும் ஆண்டவரே உம்மை விட்டு பிரியாத எல்லா ஸ்தலங்களிலும் உமக்கு ஆண்டவரே பின் சென்று கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய அடிச்சுவடுகளை அவங்க எவ்வளவு தூரம் நடந்திருப்பாங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற முடிய அற்புதமான வார்த்தைகள் அவங்க கேட்டிருப்பாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா நீர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர்கள் கண்கள் கண்டிருக்குமே தகப்பனே. அப்படிப்பட்ட நல்ல தேவனுடைய ஆண்டவரே வழிகளில் நடந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அந்த சிலுவை மரணத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது ஆண்டவரே அந்த ஸ்தலத்தில் அமர்ந்த தகப்பனே அப்பா என் தேவனுக்காக ஆண்டவரே கண்ணீர் சிந்தின பிள்ளை ஆண்டவரே அப்பா துதிக்கிற ராஜா ஆண்டவரே அப்பா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த பொழுது கர்த்தாவே உம்மை முதலில் தரிசிக்கக்கூடிய ஒரு பெரிய சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் பெற்ற மகள் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு ஆண்டவரே அவங்க ஆண்டவரே தேவனுடைய அன்பை கொடுத்து சொல்லியிருப்பாங்கப்பா. தேவன் நல்லவர், விடுதலை கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா. உம்முடைய அன்பின் ஆண்டவரே ரட்சிப்பை கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்து சென்ற பின்பு எத்தனை பேருக்கு அவங்க அறிவிச்சிருப்பாங்க ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா. சாட்சியாய் மரித்தார்கள் என்று கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிற நாங்கள் கேள்விப்படுகிறோமே தகப்பனே. இந்த நாட்களில் தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறப்பா ஸ்திரீகளாய் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இருக்கிற எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில உம்மை விடாது பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவரே உம்மை விடாது நம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற உமக்கென்று சாட்சியை நிற்கக்கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒரு கிருபை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடத்தும்படியாக உங்க பரிசுத்த பாதத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்படியாய் நீர் ஒவ்வொருவரையும் நடத்தப்பெற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா ஒவ்வொருவரும் நீர் அப்படியே ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்த எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். கத்தர் கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 அப்படி நம்ம செபிப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்ம எதை குறித்து நம்ம அழுது கொண்டு இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல. உலக காரியத்துக்காக நம்மளுக்கு அந்த காரியம் நடக்கல, இது நடக்கல, அது இன்னும் தாமதமாகுதே நினைச்சு உலக காரியங்களுக்காக நம்ம அழுது கொண்டு இருக்கிறோமா, இல்ல மரியாதை போல ஆண்டவரை என்னால உணர முடியல, ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னால ஃபீல் பண்ண முடியல, தேவனுக்கேற்ற துக்கம் உடையவர்களா இன்னும் என்னால ஜெபிக்க முடியல, இன்னும் என்னால வரங்களை வாங்க முடியல, வல்லமை வாங்க முடியல, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே அப்படின்னு நம்மளுடைய அழுகை அப்படிப்பட்டதா இருக்கிறதா? இதான் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு எதற்காக நம்ம அழுகை இருக்கிறது, எதற்காக நம்ம தவிக்கிறோம், எதற்காக நம்ம ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தேவனுக்கேற்ற துக்கம் உடையவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. லௌகீக துக்கத்தினால் அழுகிறவர்கள் தான் ரொம்ப அதிகம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மரியாதை போல ஆண்டவர் மேல இருக்கிற அந்த வாஞ்சை, தாகம், அந்த ஆசை அதிக இருட்டோடே அந்த கல்லறையில் வைக்கப்பட்ட அந்த தோட்டத்திற்கு அவங்க ஓடி போய் பாக்குறாங்க. கர்த்தரை காணோன்ட்டு அழுகுறாங்க. ஆமென் ஆமென். அப்பேற்பட்ட அந்த தாகம், அந்த வாஞ்சையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் எல்லாருடைய இருதயத்தையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. நம்ம எப்படிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட வாஞ்சையோடு ஆண்டவரை தேடி வரோம், எப்படிப்பட்ட தாகத்தோடு இருக்கிறோம், கர்த்தரை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம், எல்லாமே ஆண்டவர் அறிந்தவர். அறிந்ததுனாலதான் மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார் முதல்ல. சோ அப்பேற்பட்ட தேவன் இன்றும் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த தாகம் வாஞ்சை
நமக்குள்ளாக கடந்து வரணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும் இல்லையா? அந்த தோட்டம்ங்கிறது அவருடைய பிரசன்னம், மகிழ்ச்சி. அனுதினமும் தேவனுடைய தோட்டத்துக்கு வரணும். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த அந்த அதிகாலை வேளையில தேவனுடைய பிரசன்னத்தினால நம்மை நிரப்புகிற தேவன், குளிர்ச்சியான வேளையில உலாவுகிற தேவன். அந்த உலாவுகிற சத்தம் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா கேட்கும். கர்த்தர் அதிகாலையில நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன். அதிகாலையில ஆண்டவரோடு கூட அந்த வாஞ்சையோடு வரும்போது, அன்றைய நாட்கள்லாம் அதுவும் காலங்காத்தால 2 to 3 மணி அதிக இருட்டோடும் பொழுது அந்த நேரங்கள்ல ஒரு பெண்ணு தனியா அந்த கல்லறைக்கு ஓடி வர்றாங்கன்னா எவ்வளோ ஒரு வைராக்கியம், எவ்வளோ ஒரு வாஞ்சை தாகம் இருந்திருக்கும்ல. நம்ம வீட்ல இருந்துட்டு அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறோம். நிறைய பேர் பயப்படுறாங்க. அந்த டைம்ல ஜெபம் பண்றதுக்கு பயப்படுறாங்க. இந்த இருட்டுக்குள்ளயா? இந்த இதுக்குள்ளயா? தனியாவா? அப்படிங்கிற மாதிரி. ஆண்டவர் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் வந்து உலாவுகிற நேரம். அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும்னால, அதிகாலையில எழும்பி நம்ம ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை நம்மனால கேட்க முடியும். வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, தாகத்தோடு வரும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து, அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. சோ இப்பேற்பட்ட வாஞ்சை நமக்குள்ளாக இருக்கும்படியாக ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கலாம். மரியாதை போல, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உங்க மேல நாங்க அப்பா அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்கணும். தேவனுக்கேற்ற துக்கம் தான் இருக்கணும். கர்த்தர் எங்களோடு கூட பேசணும், எங்களை நடத்தணும், உங்க பிரசன்னத்தை உணரணும். எத்தனை பேர் நம்ம அப்படி அழுதுருக்கோம், உங்க பிரசன்னத்தை உணர முடியல ஆண்டவரேன்னு. பிரசன்னத்தை உணரணும் ஆண்டவரே. உங்களோடு கூட இருக்கணும், ஐக்கியப்படணும், உங்க சத்தம் கேட்கணும், அனுதினமும் நீங்க எங்களோடு கூட பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களுக்காக ஆவிக்குரிய காரியங்களை நம்ம தேட 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 பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டு கொடுத்துட்டே இருப்பார். ஆமே. சோ அதனாலதான் ஆண்டு சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று. ஹல்லேலூயா. அப்பேற்பட்டவர்களாய் நம்ம இருக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபைகளை கொடுப்பாராக. எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து உலக காரியத்துக்காக அழுவதை நிறுத்திவிட்டு தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு வேண்டும்னு சொல்லி நம்ம நினைக்கணும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த இரவு வேளையில கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி. அப்பா ஸ்தோத்திரம். அதில் நான் மரியாதை குறித்து கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி. அப்பா அந்த மகளுக்குள்ள இருந்த வாஞ்சை, தாகம், ஆசை, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, என் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். அதிக இருட்டோடு எழுந்து தேவ பிரசன்னத்திற்கு வந்த அப்பா அவர்களுடைய காரியங்கள் ஆண்டவரை காணவில்லை என்ற ஏக்கம் அழ வைத்ததுப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அதனாலதான் தகப்பன் நீர் அப்பா மகளுக்கு தரிசனமாகி அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று ஆண்டவர் அப்பா நீங்க ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் மகளுக்கு தரிசனம் கொடுத்தீங்க. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, தகப்பன் அப்பா எல்லாருடைய இருதயத்தையும் வாஞ்சையும் விருப்பத்தையும் அறிந்திருக்கிற தேவன். அப்பா ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட வாஞ்சையோடு தாகத்தோடு நாங்கள் அதிகாலையில எழும்பி கர்த்தரை நோக்கி பார்க்க, கர்த்தரை தேட, கர்த்தர் கிருபைகளை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுதினமும் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து தகப்பனே அப்பா உம்மை வாஞ்சித்து நாங்கள் காத்திருக்க கர்த்தர் கிருபைகளை கொடுங்க. அப்பேற்பட்ட இருதயத்தை தேவன் கொடுங்கப்பா. நிச்சயமாகவே அப்பா அப்படி தேடி வருகிறவர்களை ஒரு நாளும் நீர் கைவிட மாட்டீங்க. நிச்சயமாய் பலன் கொடுப்பீங்க. அப்பா உம்மை வெளிப்படுத்துவீங்க, உம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணுவீங்க. அப்பா சாட்சியாய் வாழ வைப்பீங்க. அப்பா ஸ்தோத்திரம். உயர்ந்த உன்னத இடத்துல கர்த்தர் வைத்து அப்பா உம்முடைய தரிசனம் நிறைவேறும்படியாய் நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே உம்முடைய வல்லமை விளங்க செய்வீங்கப்பா. நன்றி 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 அப்பா. கோடி நன்றி. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆராதனை தேவன் மகிமைப்பட்டதுக்காய் நன்றி. வார்த்தை என்ற மன்னாவை கர்த்தர் கொடுத்து அற்புதமா எங்களுக்கு அப்பா நீர் ஆண்டவரே அப்பா உணர்த்தியதற்காய் நன்றி. பேசினதுக்காய் நன்றி அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட மகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அப்பா இதுல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பேற்பட்ட தாக வாஞ்சை ஆசையை கர்த்தர் எங்களுடைய இருதயத்துல வைத்து அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் 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 ஆமேன்.